சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா மார்னிங் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா கூட வர லேடி கேட்குறாங்க, சார் உங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்லயே குடி வந்துட்டார் போல அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இனியா கூட இப்போ உங்க கூட இல்லையாமே அப்படின்னு கேட்குறாங்க. இப்படிலாம் என்னோட பொண்ணை பிரிஞ்சுலாம் என்னால் இருக்கவே முடியாது, என் பொண்ணுலாம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தீங்கன்னா நான் எப்படி வர முடியும் அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. நீங்கள் வேற நான் வேற, நான் ஃபாஸ்ட்டாக போக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து வந்துடுறாங்க பாக்கியா. செல்வி இப்போ அவங்க வராங்க. வா செல்வி, நம்ம 2 பேரும் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அந்த வழியா இப்போ கோபி வராரு. செல்வி பாக்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பார்த்தீங்களாக்கா, வெக்கமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு இதே தெருவில் வாக்கிங் வேற வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரோடு செல்வி, யாருனாலும் வருவாங்க, நீ அதை பற்றிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அப்போது காலனியோட செக்ரட்டரி இப்போ அவங்க வராரு. பாக்கியாட்ட கேட்குறாரு, என்ன பாக்கியா மேடம், நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் கோபி சாரோட ஒய்ஃப்னு தலை நிமிர்ந்து நின்னீங்க, ஆனா இப்போ அந்த மதிப்பு உங்களுக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்றாரு. நல்லா பாருங்க சார், என் தலை இப்போ கூட நிமிர்ந்துதான் இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. ஏதோ உடஞ்சு போன தலையை யாரோ வந்து நிமித்தின மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. கோபி இப்போ அவங்க வந்துடுறாரு. காலனி செக்ரட்டரி இப்போ பாக்கியாட்ட கேட்குறாங்க, இந்த மந்த் மெயின்டெனன்ஸை நான் உங்கள்கிட்ட வாங்கணுமா இல்லை சர்ட்டை வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. பாக்கியா சொல்கிறாங்க, என்னோட வீட்டு மெயின்டெனன்ஸை எனக்கு கொடுக்க தெரியும், ரோட்டில் போகிற வேற யாரும் எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ரட்டரி இப்போ பாக்கியாட்ட சொல்கிறாரு, கோபி சார்னா ஆன்லைன்லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு, உங்களுக்குலாம் அது தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை பசங்கிட்ட சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்வீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. பாக்கியா சொல்றாங்க, உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கோபி சாருக்கு நான் ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறேன், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நைட் ஆனா பாதி ஸ்ட்ரீட் லைட் எரிய மாட்டேங்குது, அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கடைசியா நடந்த செக்ரட்டரி மீட்டிங்ல 50,000 ரூபாய்ல 43,000 ரூபாய் போச்சுன்னா மீதி 4,000 சொன்னவங்க தானே நீங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கணக்குல கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்றாரு செக்ரட்டரி. உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்குன்னு உங்க ஒய்ஃப் சொன்னாங்களே அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அதுக்கு போய் ஒழுங்கா போய் நடங்க சார், இல்லாட்டினா சுகரும் கூடிரும் கொழுப்பும் கூடிரும் அப்படின்னு செல்வி சொல்றாங்க. நல்லா பதிலடி கொடுத்தக்கா நீனு அப்படின்னு செல்வி பாக்கியாட்ட சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, இதே தெருவில் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, அவரை பார்த்து யாரும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை, ஆனா என்கிட்ட தான் கேட்கறாங்க அப்படின்னு கோபப்படுறாங்க பாக்கியா. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. எழில் இப்போ அமிர்தா வீட்டுல நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாரு. என்ன எழில், நல்லா தானே இருக்கிற அப்படின்னு பாக்கியா கேட்கறாங்க. அமிர்தா அவங்க அம்மா கூட ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்றாரு எழில். அமிர்தாவோட அம்மாவும் அப்பாவும் கூட இன்னும் 2 வாரத்துல ஊருக்கு போயிருவாங்களா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுமா அப்படின்னு எழில் சொல்றாரு. அமிர்தாவை நான் மிஸ் பண்ணிடுவேணும்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறாரு எழில். நான் அமிர்தாவுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கால் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அமிர்தாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப் வருது. போன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்குப்பா, நீ கவலைப்படாத, அதெல்லாம் கண்டிப்பா அமிர்தா உன்னை விட்டு போயிட மாட்டா அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க பாக்கியா. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகா இனியாட்ட வந்து உனக்கு என்ன டிஃபன் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இனியா பதில் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு கோபி சொல்றாரு. ராதிகா இனியாவுக்கு சாப்பிடுறதுக்கு ஹெல்த் மிக்ஸ் கொடுக்குறாங்க. என்னது இது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு இனியா சொல்றாங்க. கோபி சொல்றாரு, இவளுக்கு என்ன வேணும்னு நீ கேட்டு பண்ண வேண்டியதானே ராதிகா அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்டேன் கோபி, இவ பதிலே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நான் என்ன பேயா, என்கிட்ட என்ன பேச மாட்டேயா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், நீங்க யார் எனக்கு அப்படின்னு கேக்குறாங்க இனியா. ராதிகா இனியாட்ட சொல்றாங்க, உனக்கு என்ன பிடிக்கும்னு அப்புறம் நான் என்ன மேஜிக் பண்ணியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எதுவும் கண்டுபிடிக்கவும் வேணாம், நீங்க செஞ்சு கொடுத்த சாப்பாடும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இனியா. ராதிகா இனியாட்ட சொல்றாங்க, இந்த வயசுல இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு, அவளுக்கு ஈக்குவலா நீ எதுக்கு ராதிகா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ராதிகாவை திட்டுறாரு. இனியா ஏத்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஷட்டாப் இனியா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இனியா கொஞ்சம் கூட யோசிக்காம யூ ஷட் அப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு எழுந்து போயிடுறாங்க. கோபி இனியாவை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.